ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் 5 சிங்கங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சிங்கம் கீழே என்ன இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்குற வேகத்தில் கால் தவறி கீழே விழுந்துடுச்சு. கீழே ரொம்ப ஆழமான பெரிய ஆறு, இந்த ஆறு முழுக்க முதலைகள் தான் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதும் முதலைகள் எல்லாம் ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. அந்த சிங்கமும் ஓரமாக நடந்து போய் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி வேகமா போகுது. ஆனா இந்த முதல்ல பாருங்க 2 அடிக்கும் மேல தாவி போய் அந்த சிங்கத்தை வேகமா பிடிச்சு இழுத்துருக்கு. மேல இருக்கிற சிங்கங்களும் இது எப்படியாவது மேல வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோட பார்த்துட்டு இருந்தது. ஆனா முடிவு வேற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்டு பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு புலியை தான் பாக்குறோம். ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் வருது அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த நாய் அது ரொம்ப ஆர்வமா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டே நின்று இருக்கு. ஆனா அந்த வித்தியாசமான உருவமே இதை குறி வச்சுதான் வருது அப்படின்னு இதுக்கு தெரியாம போச்சு. கடைசியில் அதுக்கிட்ட இருந்து தப்ப முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ற ஒரு பாம்பை தான் பாக்குறோம். இதை பார்த்ததும் அந்த வீட்டோட நாய் எவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்கு பாருங்க. அதுவும் மெதுவா உருவி எப்படியாவது உள்ள போயிடலான்னு பார்த்தது. ஆனா இது விடவே இல்லை. கடைசியில ரோட்டுக்கே கொண்டு வந்துடுச்சு. வீட்டுல இருக்கிற பூனையும் சரி நாயும் சரி எப்போதுமே பாம்பை பார்த்தது அப்படின்னா ஆர்வமா அது பின்னாடியே போய் அது என்ன அப்படின்னு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்குமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பூனை தான் மெதுவா நடந்து வந்துட்டே இருக்குது. இந்த கூரைக்கு மேல ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கு. கழுகு ரொம்ப பயங்கரமான பறவை. அதோட வெயிட் என்னவோ அதை விட 3 மடங்கு அதிக எடை கொண்ட பொருளை கூட ரொம்ப ஈஸியா தூக்கிட்டு பறந்து போயிடும். அதில் உச்சிக்கு கொண்டு போய் அதை கீழே போட்டு அது கீழே விழுந்து உடஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிடுமா. இங்க இவ்வளோ பெரிய பூனையை குறி வச்சு அதை தூக்கிட்டு போகலாமான்னு பாக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல இதே மாதிரி தான் கோழி குஞ்சுக்குள்ள பிடிக்கிறதுக்காக வந்த பருந்தை பார்த்ததும் இந்த கோழி தான் ஒரு கோழி அப்படிங்கிறது கூட மறந்து மதில் அளவுக்கு உயரத்துக்கு பறந்துருக்கு. சாதாரணமா அவ்வளவு தூரத்துக்கு அதால பறக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல வந்த உத்வேகத்தினால இவ்வளவு உயரத்துக்கு பறந்துருக்கு. அந்த வீட்டுல இருந்த நாயும் சும்மா சொல்லக்கூடாது. அந்த டாக் வேகமா ஓடி வந்து அந்த கோழிக்கு உதவி செஞ்சிருக்கு. அடுத்தது இங்க பாக்குறது ஒரு ஆட்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதி தான். இங்க நிறைய செருப்புகள் இருக்கு, பைக் இருக்குது. ஆட்கள் கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நுழைஞ்சிருக்கு ஒரு சிறுத்தை. மெதுவா பதுங்கி போகுது. அதோட வாழை எவ்வளவு நீளமா இருக்குது பாருங்க. இந்த இடம் நல்ல வெளிச்சமா தான் இருக்கு. ஆனா வெளிச்சத்தை பத்தி எல்லாம் அதுக்கு கவலையே இல்ல. இங்க நிறைய தேங்காய்களுக்கு மத்தியில ஒரு நாய் படுத்து தூங்கிட்டு இருந்தது. இது பக்கத்துல வரது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு மெதுவா நடக்குமா. வேகமா வந்த வேகத்துல அதை தூக்கிட்டு போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கழுகு தன்னோட கூட்டுல 3 முட்டைகள் இட்டு அதை அடகாத்திட்டு இருக்கு. அது இறை தேடுறதுக்கு போன அந்த நேரம் பார்த்து ஒரு காக்கா உள்ள நுழைஞ்சிருக்கு. அதுல ஒரு முட்டையை உடைச்சு நல்லா சாப்பிட்டுருக்கு. திரும்ப அந்த கழுகு வெயிட் பண்ணிட்டு இருக்கு எப்ப அந்த காக்கா உள்ள நுழையும் அப்படின்னு. அடுத்த முட்டையை எடுக்கிறதுக்காக காக்கா மறுபடியும் உள்ள போச்சு பாருங்க. அவ்வளவுதான், கழுகு கிட்ட நல்லா சிக்கிக்குச்சு. அதே கூட்டுல காக்காவோட கதையை முடிச்சிருக்கு. கழுகுல நிறைய வகைகள் உண்டு. அதுல ஒரு வகை தான் இது. அடுத்தது இங்க இந்த வீடியோல குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த தாய்மானும் அதோட குட்டியும் வந்தது. இதை கவனிச்ச முதல்ல குட்டியை குறி வச்சு அதை பிடிச்சு வச்சிருக்கு. தாய்மான் ரொம்ப நேரமா காத்திருக்கு எப்படியாவது அந்த குட்டி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னு. இந்த பெரிய மானும் மெதுவா பக்கத்துல போய் அதை எப்படியாவது மீட்டு கொண்டு வரலாமா அப்படின்னு கூட பாக்குது. நேரம் தான் போயிட்டே இருந்தது. ஆனா கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குட்டிமான் அதுகிட்ட இருந்து மெதுவா தப்பி வெளியே வந்திருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய இந்த தாய்மான் மறுபடியும் இந்த குட்டிமான அந்த முதலைக்கிட்டே தள்ளி விட்டது தான் நம்ப முடியாத விஷயம். இந்த காட்சியை கண்ணால பார்த்தா கூட நம்புறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அடுத்ததா தண்ணிக்கே ராஜாவா இருக்கிறது முதல்ல தான். ஆனா அந்த முதலையை வேட்டையாடுறதுக்காக இங்க தண்ணிக்குள்ள நீந்தி போற ஒரு ஜாகுவாரை தான் பாக்குறோம். இந்த கழுத்தளவு தண்ணி மட்டும் இல்ல, உள்நீச்சல் வேற அடிச்சு போகுது. பாக்குறதுக்கே நம்ப முடியல. இந்த ஜாகுவார் நல்ல வேகமா மரம் ஏறும், வேகமா நீந்தவும் செய்யும். இந்த முதலையே இந்த சம்பவத்தை எதிர்பார்த்திருக்காது. ஏன்னா தண்ணிக்குள்ள அதை மிஞ்சுறதுக்கு வேற யாரும் உண்டு. ஆனா இந்த ஜாகுவார் ரொம்ப பலசாலி, ரொம்ப பெரிய முதல்ல தான். ஆனா அதுவே நினைச்சு பார்த்திருக்காது. தரையில எந்த இரையும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஜாகுவார் தண்ணிக்குள்ள தேட ஆரம்பிச்சிருமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த கட்டடத்துக்குள்ள மெதுவா நடமாடிட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். அந்த சிறுத்தை எதையோ குறி வச்சுதான் இந்த பக்கமா வந்திருக்கு. அது மோப்ப பிடிச்சு வந்தது சரியா போச்சு. அந்த இடத்துல ஒரு நாய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கு. எதிர்பாராத நேரத்துல வந்த வேகத்துல அதை தூக்கிட்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது காட்டுல பாக்குற ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவம். இங்க ஒரு காட்டெருமை தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. இது ஒத்த காட்டெருமை, இது கூட துணைக்கு யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிங்க கூட்டம் வேகமா அதை இரையாக்கலாம், இதுவே விருந்து இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டே வந்திருக்கு. இந்த பெரிய கூட்டத்துக்கு இதுதான் சரியான விருந்தா இருக்கும். பகல்ல தொடங்கின இந்த சம்பவம் இப்ப பொழுதே இருட்டி போச்சு. ஆனா சிங்கங்களும் அந்த இடத்தை விட்டு நகர்ற மாதிரி இல்ல. இந்த காட்டெருமையும் அதை விட்டு தப்பி போறதுக்கான வழி கிடைக்கல. நேரம் போக தான் காட்டெருமைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த சிங்கம் கரையிலே தான் நிக்குதே தவிர தண்ணிக்குள்ள வரதுக்கு அது கொஞ்சம் கூட விரும்பல. இதுதான் ஒரே வழின்னு தெரிஞ்சுக்கிட்ட காட்டெருமை திரும்பி தண்ணியை பார்த்து வேகமா நடக்க ஆரம்பிச்சது. தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. கழுத்தளவு தண்ணிலையும் மெதுவா நீந்தி அந்த கரைக்கு போய் சேர்ந்துடுச்சு. சிங்கங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில சிங்கங்களுக்கு ஏமாற்றம். அடுத்தது இங்க இந்த வீடியோல முதல்ல ஒரு பெரிய ஆமையை இன்னைக்கு இரையாக்கலாம் அப்படின்னு வேகமா பிடிச்சது.
வந்தது. ஆமையை பிடிச்சதே தவிர அந்த ஆமையை அதால கொஞ்சம் கூட சாப்பிட முடியல. ஆமையோட ஓடு அந்த அளவுக்கு பலமானது. அதை உடைக்கவும் முடியல, இதால விடவும் முடியல அப்படின்னு கடைசியில ஆமை என்னவோ தப்பி அதுகிட்ட இருந்து ஓடி போயிடுச்சு. ஆசையா வந்த முதலைக்கு கடைசியில ஏமாற்றம் தான் கிடைச்சது. அடுத்தது இங்க ரோட்ல நிக்கிற ஒரு காரை பார்த்ததும் இந்த மாடுக்கு என்ன ஆச்சுதோ தெரியல, வேகமா ஓடி வந்து அந்த காரை தூக்கி தூக்கி விளையாட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய கார் இந்த மாடுக்கு தூக்குறது எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்களேன். ஒத்த கொம்பு தான், அந்த ஒத்த கொம்புல மொத்த காரையும் ஏத்தி நிறுத்தி இருக்கு. காருக்குள்ள ஆட்கள் யாரும் இல்ல அப்படிங்கறதுனால அது பாட்டுக்கு சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாரும் இதை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க. அடுத்தது இங்க கடல்ல நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம். இவர் பக்கத்துல ஒரு ஆக்டோபஸ் வந்தது. வந்த ஆக்டோபஸ் அப்படியே அவரை இறுக பிடிச்சிருக்கு. அதுவும் சரியா கழுத்து பக்கம் மாட்டிக்கிட்டதுனால அந்த ஆக்டோபஸ் அதை விடவே இல்ல. இவரும் இழுத்து இழுத்து பாக்குறாரு. ஆனா அந்த ஆக்டோபஸ் பலத்துக்கு முன்னாடி இவரால் இழுக்கவே முடியல. கழுத்தை யாரோ இறுக்கி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதை எடுக்கிறதுக்கே இன்னும் 3 பேர் வேணும் போல. தண்ணி விட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் கூட இருந்த எல்லாரும் அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு தான் ஆக்டோபஸோட பலம் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கொரிலா இருக்கிற இந்த காட்டு பகுதிக்கு வந்த இவரு அதுக்காக பழங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் அடிக்கடி இந்த பக்கம் வரதுனால இந்த குரங்கு அவர்கிட்ட நல்லாவே பழகி இருக்கு. அவர் வரதுக்கு முன்னாடி அதுவே பாதி அளவு தண்ணிக்கு இறங்கி வந்திருக்கு. வந்து வேகத்துல பழத்தை வாங்கும் அப்படின்னு பார்த்தா அவரை கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கு. இந்த வீடியோல ரோட்ல இருந்தவர் எதிர்பாராத நேரத்துல திடீர்னு என்ட்ரி கொடுத்து உள்ள நுழைஞ்ச ஒரு காண்டா மிருகத்தை தான் பாக்குறோம். ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் ரொம்பவே கோபக்கார விலங்கும் கூட. ரோட்ல வந்துட்டு இருந்தவர் பைக்கை போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டாரு. இருந்தாலும் இது எப்படியாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து ஒருத்தர் வீடியோவும் எடுத்துட்டு இருக்காரு. காண்டா மிருகத்துக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரோட்ல இருந்து அதை பார்த்தவங்க தான் தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல காண்டா மிருகம் அதோட குட்டியோட சேர்ந்து நடந்து வரதை பார்த்ததும் எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவரு இந்த மரத்து மேலே ஏறி இருக்கிறாரு. இந்த காண்டாமிருகம் அவரே பயந்து போய் தான் இருக்கிறாரு, ஒதுங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கு வேற வழியை பார்த்து மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேலை அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கிறாரு. இங்கே ராத்திரி நேரத்தில் காம்பவுண்டுக்குள்ளே தான் ஒரு நாய் படுத்து தூங்கிட்டு இருக்கு. கேட்டெல்லாம் நல்லா பூட்டி தான் இருக்கு. ஆனால் இப்படி மதிலெல்லாம் எட்டி தாவி ஒரு சிறுத்தை பாஞ்சு வரும் அப்படின்னு அது நினைச்சு கூட பார்த்துருக்காது. இந்த சிறுத்தை எப்படியோ இங்கே ஒரு நாய் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மதிலெட்டி தாவி வந்திருக்கு. இந்த நாய் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வித்தியாசமா சத்தம் போட்டுட்டே இருந்திருக்கு. இதனால வீட்டில் இருந்தவங்க சந்தேகப்பட்டு லைட் ஆன் பண்ணியிருக்காங்க. லைட் ஆன் பண்ணி யாரோ வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த சிறுத்தை உடனே அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுச்சு. தெரு நாய்களை தான் தூக்கிட்டு போகும் அப்படின்னு பார்த்தா இப்படி மதிலெட்டி தாவி வந்ததுதான் நம்ப முடியாத விஷயம். இந்த வீடியோல மாடு ஒன்று ரோட்ல தன்னந்தனியா நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் எல்லாரும் வேகமா அந்த பக்கம் போய் இந்த கேட்டை மூடி இருக்கிறாங்க. கேட்டு தான் இருக்குது, இதுக்கு மேல வர முடியாது அப்படிங்கிற தைரியம் தான். ஆனா அந்த மாடு வேகமா ஓடி போய் அந்த கேட்டெல்லாம் உடைச்சிட்டு அந்த பக்கமும் போய் சேர்ந்துடுச்சு. ஒருத்தர் மட்டும் முன்னாடியே யோசனை பண்ணி மேல உயரத்துல ஏறி நிக்கிறாரு. மத்த எல்லாரும் அங்கங்க ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல எல்லாருமே ஒரே இடத்துல அமைதியா நிக்கிறாங்க. யாருமே அந்த இடத்த விட்டு அசைகிற மாதிரி இல்ல. இந்த இடத்துக்குள்ள திடீர்னு ஒரு மாடு நுழைஞ்சிருக்கு. அதுவும் ரொம்ப வேகமாவே அங்கெங்கே ஓடி வருது. ஆனா கூட யாரும் அசையலை பாருங்க. மாடு சுத்தி சுத்தி ஓடி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. ஆனா அதுல நின்று ஒருத்தர் கூட அசையவே இல்லை, கொஞ்சம் கூட பதட்டப்படவும் இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த முதலையை மறுபடியும் ஆற்றுல விடுறதுக்காக இத்தனை பேர் அதை நடத்தி கூட்டிட்டு போகிறாங்க. அதுவும் எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து கூடவே நடந்து போகுது பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் டென்ட் கட்டி ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. ராத்திரி நேரத்தில் டென்ட்டுக்கு வெளியே ஏதோ வித்தியாசமான சத்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு டென்ட்டுக்கு மேலே எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு பெரிய முதலை கூட்டமே வந்து ரெடியாக நிற்கிது. ராத்திரி நேரம் எதுவும் பண்ண முடியாது, இத்தனை விருந்தாளிகள் திடீர்னு வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. புதுசாக ஒரு டென்ட் வந்திருக்கேன்னு எட்டி பார்க்கறதுக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.